அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 போயம் 4 இதோட சம்மரி பார்க்கலாம். कविता का सारांश। चार कठपुतली है या जीवन है। கட்புத்திலி அப்படின்னா மரபொம்மை, யா அல்லது ஜீவன் வாழ்க்கை. மரபொம்மையா அல்லது வாழ்க்கை. மரபொம்மை அல்லது வாழ்க்கை. कठपुतली है या जीवन है नामक कविता के कवि है निदा फास्ली. இந்த கட்புத்திலி है या जीवन है அப்படிங்கிற இந்த கவிதையோட கவிஞர் निदा फास्ली. कवि इस कविता द्वारा कहना चाहते हैं कि जीवन में हमारी स्थिति कठपुतली की तरह ही है. கவிஞர் இஸ் கவிதா துவாரா இந்த கவிதையின் வாயிலாக கஹனா சாத்தே ஹை சொல்ல விரும்புகிறார் என்னன்னா, கி ஜீவன் மே வாழ்க்கையில் ஹமாரி ஸ்திதி நமது நிலைமை கட்புத்திலி கி தரஹி ஹை இந்த மரபொம்மை மாதிரிதான் இருக்கிறது. जैसे काट की पुतली धागे से बांधकर नचाई जाती है उसी तरह हम भी जीवन में अज्ञात धागे से नचाए जाते हैं. जैसे எப்படினா காட் கி புத்லி அதாவது அந்த உட்டுனால தயாரிக்கப்பட்ட அந்த பொம்மையானது தாகேசே பாந்துகர் நூலினால் கட்டப்பட்டு நச்சாயி ஜாத்திகை ஆட்டுவிக்கப்படுகிறது. உசி தரக் அதே மாதிரி ஹம் பி ஜீவன் மே நாமும் வாழ்க்கையில் அஞ்ஞாத் தாகேசே அஞ்ஞானம் அதாவது தெரியாத புலப்படாத தாகேசே கயிறினால் நச்சாயே ஜாத்தேகே ஆட்டுவிக்கப்படுகிறோம். மரத்தினால செய்யப்படுகிற அந்த பொம்மையானது எப்படி ஒரு நூலினால் சுற்றப்பட்டு கட்டப்பட்டு ஆட்டுவிக்கப்படுகிறதோ அதே போல மனிதர்களாகிய நாமும் நமது வாழ்க்கையில் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய தெரியாத புலப்படாத ஒரு விஷயத்தினால் தாகேசே அந்த தெரியாத புலப்படாத ஒரு விஷயமானது அந்த விஷயத்தை போன்று நூலினால் கட்டப்பட்டு நாமும் ஆட்டுவிக்கப்படுகிறோம். நம்ம என்ன செய்யறோம், என்ன தெரிகிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு புலப்படாம நம்மளுக்கு இனிமே என்ன நடக்கும், நம்ம இனிமே எப்படி இருப்போம் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாம எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? சோ அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினால் கட்டப்பட்டு நாமும் ஆட்டுவிக்கப்படுகிறோம். ஹமே சோச்சே பினா ஜீத்தே ஜானா ஹி ஹை. ஹமே நாம் சோச்சே பினா யோசிக்காமலேயே ஜீத்தே ஜானா ஹி ஹை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. எதை பத்தியுமே நம்ம யோசிக்காம நம்ம வாழ முடியுமா? ஆனா அந்த நிலைமையிலையும் நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே போக வேண்டி இருக்குது. வெற்றியோடயே நம்ம வாழ வேண்டி இருக்கிறது. அகர் சோச்மே பட் ஜாயே தோ. அகர் ஒருவேளை சோச்மே பட் ஜாயே தோ நம்ம யோசனையில மூழ்கிட்டோம், யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வஹி ஹமாரி சாரி ஜஞ்சட்டோं का कारण बन जाता है. அதுவே என்னவாகிறது? ஹமாரி சாரி ஜஞ்சட்டோं का நமது எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சச்சரவுகளுக்கும் காரணமாக பன் ஜாயேகா மாறிவிடுகிறது. कहानी में चित्रित पात्र जैसे हम जीवन में चलते फिरते हैं. कहानी में கதையில் சித்திரித் பாத்திர ஜெய்சே சித்தரிக்கப்படும் பாத்திரங்களை போன்று கேரக்டர்களை போலவே ஹம் நாம் ஜீவன் மே வாழ்க்கையில் சல்தே ஃபிர்தே ஹை போய்கிட்டே இருக்கிறோம், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கபி दृश्य में आते हैं तो कभी नहीं आते.
ஒரு சில சமயங்கள்ல திருஷ்யமே ஆते हैं तो நிஜ லைஃப்க்கு ரியல் லைஃப்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னாலும் கபி நஹி ஆते சில நேரங்கள்ல நம்மளால வர முடியறது இல்ல. जीवन नामक मंच पर जब तक नाच सकते हैं तब तक नाचना है. ஜீவன் நாமக் மஞ்ச் மே ஜீவன் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த மேடையில ஜப் தக் நாச் சக்தே ஹை எப்ப வரை நம்மளால ஆட முடியுமோ தப் தக் நாச்னா ஹை அதுவரை நம்ம வந்து ஆட வேண்டியிருக்கு. அகர் தக் ஜாயே தோ ஆராம் கர் சக்தே ஹை அகர் ஒருவேளை தக் ஜாயே தோ களைப்படைந்துட்டோம் அப்படின்னா ஆராம் கர் சக்தே ஹை நாம ரெஸ்ட் எடுக்க முடியும், அதாவது ஓய்வெடுக்க முடியும். नाचते समय टेढ़े आंगन के बारे में बिना सोचे नाचना है. அப்படி நம்ம ஆடும்போது நாச்சதே சமய அந்த மாதிரி நம்ம ஆடும்போது அதாவது நம்ம வந்து நம்மள அஞ்ஞானம் அப்படிங்கறத ஆட்டுவிக்கும் போது டேடே ஆங்கன் கே பாரே மேபி அந்த கோணலா இருக்குது ஒழுங்கில்லாம இருக்குது அப்படின்னு நம்ம எந்த ஒரு மேடையையோ இல்ல நம்ம வசிக்கிற அந்த முற்றத்தையோ அத பத்தி நம்ம பினா சோச்சே நாச்சினாங்க அத பத்தி நம்ம யோசிக்காம நம்ம வந்து ஆட வேண்டியிருக்கு. நம்ம ஆடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த ஸ்டேஜ் ஒழுங்கற்றதா இருக்கு, கோணலா இருக்கு அப்படின்னு எதுவுமே யோசிக்க கூடாதாம். யோசிக்காம ஆடணுமா, நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி. हर धर्म के कहे अनुसार जब तक सांसों का बंधन है तब तक बिना सोचे जीते जाना चाहिए. ஹர் தர்மக்கே ககே அனுசார் ஒவ்வொரு தர்மத்திலும் சொல்லப்பட்டதை போன்று ஜப் தக் சான்சோங்கா பந்தங்க எப்ப வர அந்த உயிரோட்டமான அந்த உறவுகள் இருக்கிறதோ தப் தக் பினா சோச்சே அதுவரை யோசிக்காம ஜீத்தே ஜானா சாயே வெற்றியடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்க வேண்டும். इसमें कवि ने जीवन के यथार्थ का चित्रण किया है. इसमें இதில் அதாவது இந்த கவிதையில் கவிஞர் ஜீவன் கே வாழ்க்கையினுடைய யதார்த்த கா சித்திரன் யதார்த்தத்தை பற்றிய சித்திரன் கியாக ஒரு சித்திரத்தை ஒரு ஓவியத்தை ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நாம வந்து கடவுளால் ஆட்டுவிக்கப்படும் பொம்மை, உலகம் அப்படிங்கிறது ஒரு மேடை, நாம எல்லாரும் அதுல ஒரு நடிகர்கள் அப்படின்னு. சோ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது ஆட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுதான் எல்லாமே பண்றோம். அந்த 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 ரியாலிட்டியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி நம்ம ஆடிக்கிட்டு ஆட்டுவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆட்பட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஆடுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து கோணலா இருக்குதா இல்ல இந்த பக்கம் இருக்கா அப்படிலாம் இல்லாம நம்ம வந்து ஆடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம வெற்றிகளோட ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கவிஞர். நல்லா ஆழமான அர்த்தங்களை கொண்ட கவிதை. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.